வணக்கம் நண்பா. பிற நாட்டு பிராண்டுகளுக்கு சவால் விடும் நம்ம இந்தியன் பிராண்டு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக Airdopes 621ல் ஸ்லேன்னு ஒரு புதிய மாடல் ட்வின் ஒயர்லெஸ் இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும்போது தெரியும், பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாம் காமிக்குது. அதாவது ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, எப்பவும் போல் நம்ம பேக்கை பிரிச்சிடலாம். அதாவது பேக்கிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்குது. ப்ரீமியம் பிராண்டு பேக்கிங் பண்ண எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்ஷனாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜிங் டாக் இருக்குது. சார்ஜிங் டாக் பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்ஷனாக ஏற்படுத்துது. ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. பார்த்ததுமே அதை உடனே பிரித்து பார்க்கணுங்கிற ஒரு ஏக்கம் வருது. இது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம். தென் இன்னொரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க சிவப்பு கலரில், அதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அந்த குட்டி பாக்ஸை பிரிக்கும் போது உள்ளாடி பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறமாட்டு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதை தவிர வேறு பாக்ஸில் என்னென்ன வருதுன்னா ரீட்மி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. இந்த கார்டை தவிர எப்போவுமே கொடுக்குற மாதிரி 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பான்சர் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை பற்றி அங்கே போட்டிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸ். அதுக்கப்புறமா போர்டோட ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. அதாவது நம்ம ஆப்பிளோட ஸ்டிக்கரை எப்படி நம்ம ஃபோன் லேப்டாப்பில் எல்லாம் ஒட்டுவோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் பிராண்டோட ஸ்டிக்கர் நம்ம ஃபோனில் பெருமையாக ஒட்டி கெத்தாக நம்ம காமிக்கலாம், எங்கள் நாட்டு பிராண்டுடான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கெத்தாக ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியும் வருது. இவ்வளோ தான் நண்பா, உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி டாக்கை பாருங்கள். அதாவது ஒரு ப்ரீமியம் பிராண்டை பார்க்குற அந்த ஃபீல் வருது. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தோணுது. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இதில் உங்களுக்கு 2600 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அந்த பேட்டரியோட வெயிட் நமக்கு வந்து தூக்கும்போது தெரிய வருது. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு எங்கடா போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது அதுக்கு ஒரு கவர் தந்திருக்காங்க. அந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது டைப் சி சார்ஜிங் போர்ட் தந்திருக்காங்க. கூடவே ஒரு USB போர்ட் தந்திருக்காங்க. அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு இந்த 2600 mAh பேட்டரி எதுக்கு கொடுத்துருக்காங்கிறது. இன்கேஸ் உங்கள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம், இந்த டாக் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக எல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு USB போர்ட் தந்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க. தென் மேலே பாருங்கள், உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. டாக்கோட பேட்டரி லெவல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இயர்படோட லெவலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸ் உள்ளாடி போனதுக்கப்புறமா, ப்ளூடூத் உள்ளாடி போனதுக்கப்புறமா, இயர்பட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பர்சன்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மாற்றாக ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதுமையான படைப்புன்னு சொல்லிக்கலாம். இதை தவிர பட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இனி இயர்பட்டை பாருங்கள். இயர்பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான இயர்பட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டோட ஒரு ஃபேன்சி டைப் இயர்பட் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. கலர் கோடிங்கும் உங்களுக்கு வித்தியாசமாக யூனிக்காக மேலே மட்டும் தனியாக தந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபுல் டச்சில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 35 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 60 நிமிஷம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம். அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டாக இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 43 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு. பொதுவாக நம்ம இயர்பட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். இது ஜஸ்ட் ஒரு 43 நிமிஷத்தில் ஃபுல்லி சார்ஜ் ஆகுது. அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு RMMல டிரைவர் தந்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான். ஸ்டேபிளான ஸ்டாண்டர்டான வெர்ஷன், பக்காவாக வேலை செய்யுது. 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷனில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஃபுல் டச்னால் நீங்கள் டேப் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேஸ் எல்லாம் தனித்துவமாக தெரியுது. அதே மாதிரி பாட்டு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. அப்புறம் IPX7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸ்வெட் ப்ரூஃப் தான். தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அப்போது தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணிக்குள்ளே முக்கினீங்கன்னா அவுட் ஆயிரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வித்தியாசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் காயிலில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சுன்னு தெரியல. அந்த சேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்கும் போது பேஸ் வந்து நமக்கு வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து கொண்டு சேர்க்குது. அதாவது பாட்டு கேட்கும்போது கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. ரொம்ப நல்லாயிருக்கு.
இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க நண்பா. நம்பி வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு இயர்பட். எது தேவையோ, அதாவது பாட்டு கேட்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து, அதாவது ஸ்கல் கேண்டிக்கு போனீங்கன்னா 10,000 ரூபா விலை சொல்கிறாங்க. தலையில் கை தான் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் பூம் போனீங்கன்னா ஸ்கல் கேண்டியில் 12,000 24,000 என்ன ரேட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் பெஸ்ட்டாக அதில் இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு 3,000 ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இது சிறப்பாக இருக்குது நண்பா. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வேணால் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. நம்பி வாங்கலாம். டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ரேட்டில் ஏதாவது இயர்பட் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னா அந்த மாடல் நேம் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ்லாம் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.